அருமைக்குரிய தோழர்களே, சான்றோர் பெருமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தக வெளியீடு என்பது நமது மரியாதைக்குரிய தமிழ் ஆசிரியர், தூத்துக்குடியை சார்ந்தவர். அவர் இந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக தேர்வு எழுத முடியாமல் பள்ளி படிப்பை இடையிலே நிறுத்தியவர். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலுக்காக பரப்புரை பணியை செய்த ஒரு நல்ல தொண்டர். அவருடைய பெயர் தாவண்ணா தேனா செலியன் தேவராசு அதிசயராஜ். அவர்கள் 448 பக்கம் உள்ள 500 ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகத்தை ஒரு 1000 படிகளை சொந்தமாக உருவாக்கினார். உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த புத்தகத்தினுடைய 100 செய்திகள், கலைஞர் மதுரைக்கு செய்த சாதனைகள், மதுரையின் அவர் தொடர்புடைய நிகழ்வுகள், எடுத்துக்காட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை மதுரை மாநகரத்திலே எங்கே முதல் தொடங்கியது என்கிற செய்தி முதல், இப்படி பல செய்தி 100 செய்திகளை ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. இது மட்டுமல்ல, மதுரையினுடைய தெரு பெயர்களை ஆய்வு செய்து ஒரு புத்தகம், இப்படி ஒரு 25 புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். நமது மதிப்புக்குரிய வழக்கறிஞர் மாரியப்பன் வழி, நமது தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர், அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. ஒரு தமிழாசிரியர் கலைஞரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க, அவர் பாருங்க அடிச்சுட்டு அதை விற்காம அப்படியே வச்சிருக்கிறாரு அப்படின்னாரு. அதனால் நீங்கள் அவர் வர சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து கூப்பிட்டு, நல்ல புத்தகமாக இருக்குது, இதை எப்படியாவது விற்பனை ஆக்கணும், ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும். திமுக காரங்கிட்ட மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இந்த புத்தகம் கையில் இருக்கணும், இது ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் போல அப்படின்னு சொல்லி ஐயாட்ட பேசிட்டு இந்த முயற்சியை எடுத்தோம் நாங்கள். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய செய்தி சொல்லலாம். அவருடைய சிறப்புகளில் ஒரு நாள் கூட்டம், கலைஞர் பேச வேண்டிய கூட்டம், அந்த கூட்டத்தை நேரத்தை கடத்தணும். ஐயா தான் பேசி கடத்தியிருக்காரு. ஏன்னா தமிழாசிரியர் இல்லையா அவர், அந்த மாணவராக இருக்கிற காலத்திலேயே அப்படி பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதி ரத்னவேலு பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார், கழக பணியாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்தவர். அவர் பல நூல் எழுதியிருக்கிறாரு. இந்த மதுரைன்றதுனால மதுரை நகர தெரு பெயர் ஒரு ஆய்வு, தெரியாத மதுரை செய்தி, மதுரை மாநகராட்சி மன்றம் 2001, மதுரை சாதனை பெண்கள், மதுரை எம்பிக்கள், மதுரை நகரசபை 500 தகவல், மதுரை தெரிந்தது தெரியாதது எவ்வளவு, இப்படி பல செய்திகளை அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இதில் 100 செய்தியில் மதுரைக்கு செய்த சாதனை மட்டும் என்னன்னா, கலைஞர் தந்த மாநகராட்சி, கலைஞர் திறந்த நீதிமன்றம், கலைஞர் தலைமையில் மேம்பாலம், கலைஞர் நிகழ்த்திய சாதனை, கலைஞர் ஆட்சியில் மதுரை வளர்ச்சி, கலைஞர் திறந்த சிலைகள், கலைஞர் தந்த கால்வாய், கலைஞர் தந்த ஹைகோர்ட், கலைஞர் தந்த சேது திட்டம், கலைஞரின் முத்தான திட்டங்கள், கலைஞர் நடத்திய விரிவாக்கம், கலைஞரின் சாதனை பட்டியல் 1லிருந்து 45, 46லிருந்து 70, கலைஞர் திறந்த முத்து மேம்பாலம், கலைஞர் திறந்த தேவர் மேம்பாலம், கலைஞர் திறந்த என்எம்ஆர் மேம்பாலம், சமத்துவபுரம் மேலக்கோட்டை, உழவர் சந்தை, தியாகி விஸ்வநாததாஸ் நினைவில்லம், நூலகம், பெண்ணி சிலை, இப்படி அந்த 100ல் இது போன்ற சிறப்பான தலைப்புகளை அவர் தொகுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ இந்த புத்தகத்தை படித்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திமுக கடந்த கால வரலாறு, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு, அதனுடைய உழைப்பு, அதனுடைய தலைவர்கள் ஆற்றிய பங்கு பணிகள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம 40க்கு 40 இடம் பெற்றிருக்கிறோம், மாநகராட்சியில் 72 பேர் இருக்கிறோம். இப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இது எப்படி வந்துச்சு, இதுக்காக நம்ம என்ன விலை கொடுத்தோம், தோழர்கள் என்ன செஞ்சாங்க, தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்றத நீங்கள் அருள் கூர்ந்து புரிஞ்சுக்கணும். எப்படின்னா,
கலைஞர் என்கிற ஒரு போராளி. கலைஞர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு தடவை சொன்ன ஒரு இடத்துல, கலைஞர் சட்டப்படியாக குற்றம் சாட்டப்பட்டாலும் சட்டப்படியாக தண்டனை அனுபவிக்காத தலைவர். அவர் ஊழல்வாதி. ஆனா சட்டத்தால் முதல்ல குற்றம் சாட்டப்பட்டு சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை சென்ற ஜெயலலிதா இரும்பு மனுஷி. இதுதான் இந்த இதுக்கு என்ன காரணம்? இது ஊடகங்கள் பார்ப்பனர்கள் செய்கிற காரணம். அப்படிப்பட்ட கலைஞரை, அந்த உண்மை போராளியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால அவர் கலைஞரை வந்து இந்த கொடியேற்றத்தை பத்தி சொல்றாரு. மதுரையில் முதல்ல நம்ம பரமேஸ்வரி தியேட்டர் இருந்துச்சு பாருங்க, அந்த இடத்துல தான் தொடங்கி இருக்கிறாரு. அங்க போய் தொடங்குற போது முத்தண்ணன் கூட இருந்து பண்ணியிருக்கிறாரு. கொடி ஏற்றி இருக்காங்க. ஏற்றுற போது கயிறு அறுத்து விட்டுறான். இப்படி எடுத்துட்டு அன்றைக்கே 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள். அப்படி தொடங்கினதுதான் மதுரையினுடைய திமுக வரலாறு. அது மட்டும் இல்ல, கலைஞர் அங்க பேசும்போது சொல்றாரு, இங்க மட்டும் இல்லையா, நம்மளை கண்டா வீட்டில் கூட எதுக்குறான். என் ஊர்ல என் சொந்த வீட்டில் நான் கொடி ஏத்தினேன். உடனே எல்லாரும் வந்து ஊருக்காரன் சொந்தக்காரன்லாம் வந்து கொடி ஏற்றக்கூடாது, உங்க பையன்கிட்ட சொல்லி நிப்பாட்டுங்கன்னு. அப்புறம் நான் போய் வெளியே ஒரு மரத்தில் ஏத்தினேன். பார்த்தா என்னைய குத்துனார். கொடி ஏற்றினேன், குத்தினார்கள். இப்படிப்பட்ட வரலாறை படைத்தவர் தான் கலைஞர் தலைவர் அவர்கள். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, தன்னை பற்றி சொல்லுகிற போது, தமிழ் படித்தேன், தமிழனாக பிறந்தேன், தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்று நான் உழைக்கிறேன். இதுதான் கலைஞர். பெரியார், அண்ணா, பாரதிதாசன் கொள்கையில் பின்பற்றி நடப்பவன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். அவர் சொல்றாரு, 57 குளித்தலையில முதல்ல தேர்தலை வெற்றி பெறாரு. வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகும்போது கக்கன் அமைச்சரா இருக்கிறார். அப்படி அமைச்சரா இருக்கிற பொழுது அந்த சட்டமன்ற தாள்களை பார்க்கிற பொழுது அந்த சாதி பேர் இருக்கு பாருங்க, மன்னான், கருமான், மருத்துவன் என்று இருக்கு. உடனே தலைவர் கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, கக்கன்ட்ட போய், ஏங்க இதுல எல்லாம் இன்னுன்னு வருது, அதுல எல்லாம் ஐயர் ஐயங்கார்னு இரு வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே திருத்தறியான் இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னா, சாதியால் தாழ்த்தப்பட்டவராக இருந்த கர்ணனுக்கு இது, நம்ம கக்கனுக்கு இது தெரியல. ஆனால் சமூகத்தில் இவர் ஒன்றும் தாழ்த்தப்பட்டவர் இல்லை. இருந்தாலும் கலைஞருடைய சிந்தனை என்பது சாதி ஒழிப்பு சிந்தனை. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, ஏன் போடலைன்னு உடனே திருத்தினாரு. அப்படிப்பட்ட சிறப்பு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இதை சொல்லலாம், இதை ஒப்பிட்டு எப்படி சொல்லலாம், ஏன் கலைஞருக்கு இப்படி சிந்தனை வந்துச்சுன்னா, பெரியார் இருக்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள், இந்திய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. பெரியார் சாதியால் மரியாதைக்குரியவர், பெரியார் பதவியால் மரியாதைக்குரியவர், பெரியார் பணத்தால் மரியாதைக்குரியவர். பணத்தால்லாம் நகராட்சியில் வேலைக்கு வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் போட முடியல. அடுத்த ஆண்டு வரியை இந்த ஆண்டு பெரியாரிடம் கேட்டு சம்பளம் போட்ட நகராட்சி ஈரோடு நகராட்சி. அப்படிப்பட்ட பெருஞ்செல்வர். இப்படியெல்லாம் இருந்த பெரியார் அவர் ஒன்றும் எதுலையும் பாதிக்கப்படலை. ஆனா அவர்தான் ஒரு அற சிந்தனையோடு ஏன் நடக்கக்கூடாது, ஏன் படிக்கக்கூடாது என்கிற சிந்தனையை செஞ்சார். நீங்க காந்தியை கூட சொல்லுவீங்க, காந்தி இந்திய சுதந்திரத்துக்கு போடப்பட்ட விடுதலைக்கு பாடுபட்டார்னு. காந்திக்கு கூட தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட தனக்கு ஏற்பட்ட இழிவால் தான் இந்த விடுதலை போராட்டத்துக்கு வந்தார். ஆனால் பெரியார் அப்படி வரவில்லை. தனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு பொது கருத்தை அற சிந்தனையோடு வந்தவர். அந்த சிந்தனை தான் கலைஞர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீங்க அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு இலக்கணம்னு சொல்றாரு. கலைஞரே சொல்றாரு, நான் பொது வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம், தமிழ் மக்களுக்கு பகுத்தறிவை நிலைநாட்டவும், நாம் எடுத்துக்கொண்ட கொள்கைகளே நாட்டத்தோடு ஈடுபட வேண்டும். அந்த உணர்வு நமக்கு எப்போது வேண்டும். அந்த உணர்வு இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று கலைஞர் அவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அவருடைய நகைச்சுவை பாருங்க. திருச்செந்தூர் நடைப்பயணம் போனார், வேல் காணாம்னு. அப்ப வந்து முடிச்சதுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு அதிமுக எம்எல்ஏ அங்க வேல் காணாம தான் போனார் கலைஞர். இவர் போனோன்னா முருகன் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்துட்டாருன்னாரு. உடனே கலைஞர் வந்துருச்சு, ஐயோ வேலுதான் போச்சு நினைச்சே, இப்ப முருகனையும் தூக்கிட்டு போயிட்டீங்களா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு படைத்தவர். அது மட்டுமல்ல, காமாட்சின்னு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் கேட்கிறாங்க, இப்ப மதுரை மீனாட்சி சொத்து வர என்ன, அந்த வைர கிரீடம்லாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா கலைஞர் சொல்லியிருக்காரு, காமாட்சி கேட்டா
மீனாட்சியை பத்தி கேட்டா காமாட்சி கோவம் வருதுனார். அது காஞ்சி காமாட்சியை சேர்த்து சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை பொருந்திய சிந்தனையாளர். அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப இந்த கொடுமையான ஒரு சிந்தனையை பாருங்க. ராஜகோபாலாச்சாரியா அவர் கவர்னர் ஜெனரலா இருக்காரு. திமுக சார்பா கருப்பு கொடி அந்த போராட்டத்தில் ஒரு தடியடி நடந்துருது. அங்க ஒரு தோழர் பாதிக்கப்படுகிறார், ரத்தம் குருதி கொட்டுகிறது. ஆனால் அன்றைய சூழல்ல ஒரு மருத்துவர் கூட இது திமுக போராட்டத்துக்கு வந்தவன் சொல்லி மருத்துவமனையில் மருத்துவர்களோ பார்க்கவே இல்லை. அப்படி இருந்த சமூகத்தில் இன்றைக்கு தெருவுக்கு தெரு டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இன்னும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, பனகல் அரசர் பனகல் சாலைன்னு மருத்துவமனைக்கு இருக்கு. ரொம்ப பேருக்கு தெரியுமா இல்லைன்னு, பனகல் அரசர் தான் வடமொழியிலே சமஸ்கிருதத்தில் விண்ணப்பம் இருக்க வேண்டும் டாக்டருக்கு படிக்கிறதுக்குன்றத சயின்ஸுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி மாற்றியவர். அதனாலதான் வச்சாங்களான்னு தெரியல. அந்த பனகல் இப்படியெல்லாம் மாறிதான் இன்னைக்கு நீட்டை வச்சு நம்மளை ஒழிக்க பார்க்கிறான். இப்படிப்பட்ட அதுபோல அவருக்கு பெரியார் சிந்தனை என்பது முழுமையாக இருக்கும். 1929 நீங்க செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் தீர்மானம் கொண்டு வருகிறார், பெண்களுக்கு சம சொத்துரிமை என்று. அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்ட கலைஞர் 1989 சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அந்த சொத்துரிமையை பெற்றுக் கொடுத்தவர், பெரியார் சிந்தனையை உருவாக்கியவர் கலைஞர். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு, எங்க கோழி முட்டையா, கோழி முதலா, முட்டை முதலானா? நம்ம பல பேர் அப்படியே சொல்லுவோம். பட்டுன்னு சொன்னாராம் கலைஞர், கோழி விற்கிறவனுக்கு கோழி முதல், முட்டை வைக்கிறவனுக்கு முட்டை முதல் முதல். அப்படிப்பட்ட எந்த நேரத்திலையும் அவர்கள் அப்படிப்பட்ட மிக சிறப்பாக ஏற்படக்கூடியவர். அது மட்டும் இல்ல, அவர் இந்த வடமொழியை அவர் சொல்றாரு, ஒரு தடவை பேசும்போது சொல்றாங்க, சுயாட்சி வடமொழியில சொல்லாதையா, தன்னாட்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உணர்வோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அனைத்து சாதிகள் அர்ச்சகராகும், சமதர்ம இந்த பெரியார் சமத்துவபுரம், அது இடஒதுக்கீடு, இப்படி பல சாதனைகளை செய்து கொண்டே போறாரு. ஒரு தடவை என்ன பண்ணாரு, திருமண உதவி திட்டம் செஞ்சார். அப்ப 8வது வரைக்கும் படிச்சிருந்தா அந்த உதவியை பெறலாம் அப்படின்னாரு. அது சட்டமா போட்டாங்க. எங்க தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அதுக்கு ஒரு விமர்சனமா சொன்னாரு, கலைஞர் ஏன் 8வது வரைக்கும் படிக்கணும்னு சொன்னாருன்னா, அப்படியாவது நம்ம பிள்ளைய 8வது படிக்கட்டுமேன்னு தானாரு. அப்ப கலைஞர் சொன்னார், பரவாயில்லையா, நல்ல மொழிபெயர்ப்பு மாதிரி சொல்றே அப்படின்னாரு. அதுபோல இப்படி பல விஷயங்களை அவர் சொல்றாரு. என் வீட்டில் அழகிரி அவர்கள் திருமணத்தில் பேசுறாரு கலைஞர், என் வீடு ஒரு சமத்துவபுரம் அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, அந்த இடத்துல தான் எனக்கு இந்த சமத்துவபுர சிந்தனையை எனக்கு உருவாச்சு. பெரியாரின் சாதி ஒழிப்பை என் வீட்டில் நான் தொடங்கி இருக்கிறேன், அது தமிழ்நாடு முழுவதுக்கு வர வேண்டும் என்பதை நான் உருவாக்கினேன் என்று சொல்றாரு. இப்படி பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல, ஈழ போராளிகளுக்கு மத்திய ஒன்றிய அரசு ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு, இவர்கள் எல்லாம் நாடு கடத்த வேண்டும் என்று சொன்னார். உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பெரும் கண்டன போராட்டத்தை எல்லாம் மிக சிறப்பாக செய்யும் போது அந்த ஒன்றிய அரசே அவர்கள் நாடு கடத்தப்பட மாட்டார்கள் என்கிற செய்தியை சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் கலைஞருடைய இந்த மொழி புலமையோ அல்ல சான்றோர்களை மதிக்கக்கூடிய தன்மை, திராவிட மொழி ஞாயிறு, அவர் திராவிட மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டார், மணிமண்டபம் கட்டினார் எல்லாம். ஆனா அவருடைய பேத்தி பரிபூர்ணம் அம்மையாருன்னு ஒரு அம்மாவுக்கு நீங்க யாருன்னு கேட்டு என்ன வரும் கேட்டு உடனே வேலை போட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு கலைஞர் பாவாணருடைய பேத்திக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த ஆண்டு நம்ம முதல்வர் அவருடைய மகளுக்கு, அந்த அம்மா மகளுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கிறார். அப்படி தமிழ் சான்றோர்களை புறக்கணிக்கிற அமைப்பு நம்ம அமைப்பு. இந்த தமிழ்நாடு அரசு, அவர் சொல்றாரு ஒரு தடவை, தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் எல்லாம் மதுரையில் தான் நிறைய தொடங்கி இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் உள்ளவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் வச்சாலும் நான் கேட்பேன், மதுரையில இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பேன்னு அவர் சொல்லுகிறார்கள். இப்படி பல செய்தி. ஒரு தடவை சொல்றாரு, இந்த முடித்திருது நம்ம இவரு விஸ்வநாத தாஸை பத்தி நினைவிடம் திறக்க வர்றாரு. அங்க சொல்றாரு, எங்க ஊர்ல ஒருத்தர் ராமச்சந்திரன் முடிதிருத்த கடை வச்சிருந்தாரு. எனக்கு அந்த ஞாபகம் வருது. முடிதிருத்த கடைன்னா சாதாரண நினைக்கிங்க, திராவிட இயக்கத்தை நூலகமாக, அது ஒரு நிகழ்ச்சியாக தாள்களை படிப்பதற்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டது முடிதிருத்தங்கள் தான். அது வெறும் முடிதிருத்தகம் அல்ல, மூளை திருத்துகிற இடம் என்று கலைஞர் சொன்னார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு செய்திகளை நிறைய சொல்லியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, என்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன், ஏன்னா கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக. பெரியார் வந்து கலைஞருக்கு செலவைக்க சொன்னார். அப்போ சொல்லும்போது சொன்னார், ஆட்சி கலையில் அரிய ராஜதந்திரி, தலை சிறந்த பகுத்தறிவாளர் கலைஞருக்கு செலவு வைக்கணும்னார். அப்போ கலைஞர் ஒத்துக்கல. அப்புறம் வச்சோம் கலைஞரை வந்து குன்றக்குடி அடிகளார் தலைமை தான். அப்போ ஐயா இருக்கிற பொழுது ஐயா புரவலராக, குன்றக்குடி அடிகளார் சன்னிதான நமது அருட்திரு அடிகளார் அவர்கள் தலைவராக, துணைத் தலைவராக நேத்து சுந்தரவடிவேலும், சென்னை மேயர் சா கணேசன் அவர்கள் இருந்தாங்க. எங்கள் தலைவர் செயலாளராக இருந்தார். அது அப்புறம் நடக்காமல் போனதுக்கப்புறம் பிறகு குன்றக்குடி அடிகளார் மணியம்மை தலைமையில் அங்கே நடத்தி வைத்தார். ஆனால் என்ன சிறப்புனா, தமிழ்நாட்டிலேயே பொது வெளியில் கலைஞர் செலவு வச்சா மதுரை தான். அப்படிப்பட்ட சிறப்பு மதுரைக்கு உண்டு. அது நம்ம மாவட்ட செயலாளர்லாம் வழக்கு போட்டு தான் அதை பெற்றோம். அது மட்டும் இல்லை, காமராஜர் சரிங்க, அந்த புத்தகத்தில் சொல்றேன். இப்ப சொல்லிட்டீங்கல்ல, காமராஜர் உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் நீங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் இருந்திருக்கு. அதை உடைத்தவர் கலைஞர். மாநில கட்சிகளுடைய கூட்டணியை உருவாக்கிய பெருமை, வடநாட்டு ஆதிக்கத்தை ஒழித்தவர் கலைஞர். இப்படி பல செய்தியை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, இந்த தமிழ் மேல பற்று இருக்கிறத சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, அந்த திருமணத்தில் நான் தமிழ் மேல ரொம்ப பற்றுள்ளவன். இது எப்படின்னு கேட்குறீங்களா? என் பையனுக்கு முத்துன்னு பேர் வச்சேன். அது யாருன்னா, எங்க அப்பா பேர் முத்துவேலர், அதனால முத்துன்னு வச்சேன். இன்னொரு பையனுக்கு அழகிரின்னு பேர் வச்சேன். அது எங்க இயக்க தளபதி பட்டுக்கோட்டை அழகிரி வேலை பேர் வச்சேன். அப்புறம் தமிழ் மொழியில் எனக்கு ஈடுபடுறதுனால தமிழரசன்றதுக்காக தமிழ் பேர் வச்சேன். அடுத்து செல்வின்னு பேர் வச்சேன். அடுத்து கனிமொழின்னு வச்சேன். இதெல்லாம் ஏன் வைக்கிறேன்னா, என்னுடைய மொழி பற்று, கொள்கை பற்று என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நிறைவாக இன்னைக்கு பொருத்தமா என்னன்னா, இல்ல ஸ்டாலின், ஆமா மன்னிச்சுக்கங்க சொல்ல வந்து அதுக்குள்ள ஆலோசனை பண்ணிட்டீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பொது உடைமையை இந்திய உலகம் முழுமைக்கும் கொண்டு வந்த ஸ்டாலின் மறைந்த நாளில் பிறந்த நாள் அவர் பேர் வச்சேன்னாரு. அது மட்டும் இல்ல, கடைசியா இன்னைக்கு பொருத்தமான ஒரு செய்தி அந்த புத்தகத்தில் இருக்கு. எப்படின்னா, அவர் ஒரு பேட்டியில் சொல்றாரு, நான் மட்டும் சுயமரியாதைக்காரன் இல்லை, எங்க குடும்பமே சுயமரியாதை. ஏன் அதுக்கு பதில் சொல்றாரு, எங்கள் வீர பிள்ளைகள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி சொல்லிட்டு, என் பேர பிள்ளைகள் சுயமரியாதை இயக்கத்தின் வீர பிள்ளைகள். இப்ப உதயநிதி வரைக்கும் சரியா இருக்குல்ல? அது சொன்ன சொல்லு சரியா இருக்கு பாருங்க. அதையெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இப்படி பல செய்திகளை உள்ளடக்கிய அந்த புத்தகம். இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த இளைஞரணி பொறுப்பேற்றோன்னு ஒன்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்க கொள்கைகளையும் சாதனைகளையும் சரியான முறையில் கொண்டு சேர்க்க மதவாத அரசியல் சக்திகளை இந்த மண்ணில் ஊடுருவ செய்யாமல் தடுக்கும் வகையில் பாடுபடுவோம் சொன்னவர் இன்றைய முதல்வர். இப்படி கலைஞருடைய மரபாக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அவர் அன்னைக்கு சொன்னாரு, இவர் சனாதனத்தை பத்தி சொல்லி ஒரே நாளில் அதை எதிர்ப்பை வெளிக்காட்டி கொண்டார். இப்படிப்பட்ட சொல்ல நீங்க இன்னொரு செய்தி, ஹண்டேன்கிற ஒரு பார்ப்பனர் அமைச்சராக இருந்தார் அதிமுக. கலைஞர் இருக்கிற போது சட்டமன்றத்தில் அவர் கேட்டாரு, ஆட்சியை குறைக்கிறதுக்காக இது ஒரு மூணாந்தர ஆட்சினாரு. உடனே கலைஞர் வந்து சொன்னாரு, இல்ல நீங்க சொன்னதுல இது 3 இல்லைங்க 4, அது 4ஆந்தர சூத்திர மக்களுக்காக ஆளப்படுகிற ஆட்சி. இப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தன் கொள்கையை, சிந்தனையை வெளிப்படுத்துகிற ஆற்றல் படைத்தவர். அது மட்டும் இல்ல, கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை இருக்கு. எல்லாருக்கும் அது வள்ளுவர் சிலையா இருக்கும். ஆனால் கலைஞருடைய சிந்தனை என்னன்னா, இந்த ஆதிக்கத்தின் எதிர்ப்பாக ஆர்எஸ்எஸ் காரன் நேர விவேகானந்தர் சிலையை வச்சிருக்கிறான். நாம எல்லாரும் விவேகானந்தர் சிலையா சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வள்ளுவர் தமிழ் நெறி, வள்ளுவர் நெறி அதை வைத்து அப்படி செஞ்சிருக்காரு. வள்ளுவர் தமிழர், தமிழர் அடையாளம். அங்கே வந்து அந்த ஆர்எஸ்எஸ் ஆரியத்தின் அடையாளம் அவர். இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான செய்திகளாம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைவாக ஐயா பெரியார் அவர்களுக்கு மறைந்தவுடன் அரசு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் நினைச்சார். அப்போ உடனே அதிகாரிகள், தலைமைச் செயலாளர்லாம், ஐயா வந்து விதி இல்லைங்க, ஐயா வந்து அரசு பதவியில் எதுவும் இல்லை. அப்போ உடனே கேட்டார் கலைஞர், காந்தி எந்த பதவியில் இருந்தாருன்னு கேட்டார். இது எதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இப்படிப்பட்ட தலைவரை பெற்றது திமுக. அவருடைய கடும் உழைப்பால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாடு என்று சொன்னால்
அது ஆரியத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் எதிராக இருக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்தி அதற்காகவே இந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஓய்வறியா போராளி தமிழகத்தினுடைய தன்மான சொத்து. தன் வாழ்நாள் முழுவதும் கொள்கைக்காகவே இயங்கிய ஒரு பெரும் புரட்சியாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவாக அவருடைய நூற்றாண்டு நிறைவு பெறக்கூடிய இந்த சூழலில் கலைஞர் மதுரைக்கு செய்த சாதனைகள் என்ற ஒரு மிகச்சிறந்த நூலை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை புரட்சி பாவலர் மன்றத்தினுடைய தலைவர், ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 115 முறை குருதி கொடையை இந்த குருதி கொடையாளர். பொதுவாக இந்த மணியம்மை பள்ளியில் தமிழ் இலக்கிய நிகழ்வுகளும் திராவிடர் இயக்க கொள்கைகளை பரப்பக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடைபெறும். அதனை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் தன்னுடைய கொண்ட கொள்கையிலிருந்து மாறாத பெரியார் நெறியினர் ஐயா அவர்களை வருக வருகை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகிறது சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய தாய் முதன்மையர் அம்மா அவர்களை வருக வருகை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சியின் கிழக்கு மண்டலத்தினுடைய தலைவர் திருமிகு வாசகி சசிகுமார் அம்மையார் அவர்களையும், மதுரை மாநகராட்சியினுடைய மைய மண்டலத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய திருமிகு பாண்டிச்செல்வி அம்மையார் அவர்களையும், மதுரை மாநகராட்சியின் தெற்கு மண்டலத்தினுடைய தலைவர் திருமிகு பெருமதிப்பிற்குரிய மே முகேச சர்மா ஐயா அவர்களையும், மதுரை மாநகராட்சியினுடைய மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் திருமிகு வி சுவிதா விமல் அம்மையார் அவர்களையும், மேற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய குழு தலைவர் பெருமதிப்பிற்குரிய திருமிகு பா வீரராகவன் ஐயா அவர்களையும் வருக வருகை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த ஒரு மிகச்சிறப்பான நூலினை நமக்காக அளித்திருக்கக்கூடிய நூலாசிரியர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழாசிரியர் திருமிகு தாத்தை செழியன் என்ற தேவராசு ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சி குழுமி இருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களையும் திராவிடர் இயக்க கொள்கையினரையும் பெரியார் நெறியாளரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்வின் நிறைவாக நன்றி நவிழ்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய நரேந்திரகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்று இடமர்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாநகராட்சியினுடைய முதன்மையார் அவர்கள் இந்த நூலினை வெளியிடுகிறார்கள். மண்டல தலைவர்கள் ஒவ்வொருவரும் 10 புத்தகங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பிரிவுகளுக்கும், இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து கழக உடன்பிறப்புகள் மற்றும் அனைத்து பிரிவுகளுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த இடத்தில் சிறப்பு வாய்ந்த
இந்தியாவின் மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பற்றி ஒரு புத்தகம். அதில் நாங்கள்லாம் கலந்து கொள்வதே பெரிய பெருமை. கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பெரிய புத்தகம் ஏற்றி வெளியிடுறாங்க. அதில் நாங்கள் கலந்து கொள்வதே பெரிய பெருமை. அதற்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எங்கள் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வந்து வெளியிடுறதா இருந்தது. மாமா கேட்டாங்க, அவரும் சந்தோஷமாக கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. டைம் தான் மாறி 5 மணிக்கு வந்தாங்க. அப்புறம் 6:30 மணிக்கு இன்றைக்கி மாண்புமிகு இப்போ இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி இன்றைக்கி மதுரைக்கு அவர் ப்ரோக்ராம் இருந்தது. அதனால் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், தவிர்க்க முடியாத காரணனால வர முடியல. ஆனால் மதியானம் ஃபோன்லேயுமே சொன்னாங்க, எப்படியாவது கலந்துக்கணும்னு நினச்சேன், முடியலேன்ட்டு. அதனால் இந்த நிகழ்வில் எங்கள் நம்மளால் கலந்துக்கிட்டதே பெரிய எங்களுக்கு பெருமை. மாபெரும் தலைவரை பற்றிய ஒரு புத்தகம், அதில் கலந்துக்கிற பெருமை. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் கீழே எங்கள் லெவலுக்கே ஒரு அரசியல் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டப்படுறோண்டு, அவர் எவ்வளோ இதில் தாண்டி அவ்வளோ பெரிய இடத்த இருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தாலே பெரிய இது. இப்போ நாங்கள் எங்கள் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு நன்மை செய்யணும்னா கூட, ஒரு திட்டம் செஞ்சோம்னா கூட ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுறோம் நல்லது செய்கிறதுக்கே. அப்போ அவர் எவ்வளவு திட்டங்களை உருவாக்கியிருக்காரு, அதுக்கு எவ்வளோ விமர்சனங்களை சந்திச்சிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் மறுபடியும் இந்த நிகழ்வில் எங்களை கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த மாமா அவர்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த புத்தகத்தை ஏற்றிய சார் அவர்களுக்கு, தமிழாசிரியர் அவர்கள் செரியன் அவர்கள் சார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். எங்கள் அமைச்சர் சார்பாக அவர்கள் பிரதிநிதியாக நாங்கள்லாம் கலந்துருக்கோம். நன்றி. மறுபடியும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேற்கு மண்டல தலைவர் சுவிதா விமல் அவர்கள் கருத்துரை வழங்குவார். பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள், சக மண்டல தலைவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பெரியோர்கள் அனைவருக்கும், கவிஞர் எழுத்தாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. இதில் நாங்கள் கலந்துக்கிட்டதுக்கு பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து கவிஞராலும் எழுத்தாளரும் தான் இந்த ஒவ்வொரு சாதனைகளும் சரி, கருத்துக்களும் சரி, வாழ்க்கையோட அர்த்தங்களும் சரி, அடிப்படை கருத்துக்கள், சாதனைகள் எல்லாமே உயிர் பெற்றிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய தலை வணங்கக்கூடிய மதிப்பிற்குரிய வணக்கங்களை தொடர்ந்து செலுத்துகிறேன். இந்த நூலில் ஒவ்வொரு நூலிலையும் ஒவ்வொரு கருத்துக்கள் உயிர் பெற்று வருது அவங்க எழுதுறதுனால. அது தொடர்ந்து உங்களால் தான் அது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் உயிர் பெற்றிருக்கு. எங்களுடைய கலைஞருடைய சாதனையை மிக அழகாக அருமையாக சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அமைச்சர் வர வாய்ப்பு இல்லை, ஆனால் புத்தகம் வாங்கிறேன்ட்டாரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்றேன். இல்லை அதான் தாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டுக்கிறேன்ட்டாரு. மண்டல தலைவர் வாசிகை அவர்கள் உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா காணும் இந்த நாளில் வெளியிடும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னுடன் கலந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் மற்றும் சக உறுப்பினர்கள் மற்றும் திராவிடர் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். ஏன்னா கலைஞரை பார்த்து வளர்ந்ததில் நானும் ஒருத்தர். இங்கே இருக்க நிறைய திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்களோட பேச்சுக்களை கேட்டிருக்கேன் சிறு வயதுலேருந்தே. குறிப்பாக சொன்னால் அண்ணன் வரதண்ணன்லேருந்து நம்ம ஏகேஆர் சார்லேருந்து எல்லாரோடைய பேச்சுக்களையும் என்னுடைய சிறு வயதுலேருந்து, ஏன்னா இவங்கெல்லாம் என்னுடைய நிறைய நாள் தொடர்பில் இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களோட பேச்சுக்களை பார்த்து வளர்ந்தோனாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதை இன்னைக்கு நம்முடைய கலைஞர் அவர்களோட சாதனைகளில் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிறு பகுதி தான் சொல்லப்போனால். மண்டல தலைவர் சொன்ன மாதிரி இதை நம்மளுடைய எழுத்தாளர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இதெல்லாம் புத்தகங்களை வெளியில் அதை இன்னைக்கு ஒரு விழாவாக கொண்டாடுறோம். நம்ம இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணணும். இதை முன்னெடுத்து செய்த வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தெற்கு மண்டலத்தினுடைய தலைவர் இல்லை முகேஷ் சர்மா அவர்கள், அந்த பேர் ஒட்ட மாட்டேங்குது நமக்கு, அவர்கள் கருத்துரையாற்றுவார்கள்.
திராவிட இயக்க தலைவர், எங்களின் நாயகன் ஐயா கலைஞர் அவர்களின் கலைஞர் மதுரை சிற்பி நூல் வெளியீட்டு விழாவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எனது பெரியப்பா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மக்களுக்கும் கலைஞரை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட 100 மடங்கு கலைஞருக்கு மதுரை பிடிக்கும் அப்படின்னு பல நிகழ்வுகளில் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேரண்ட் பாடின்னு சொல்லுவோம்ல, திராவிட கழகம் ஐயா பெரியாருடைய சிந்தனைகள் தான் நம்மளுக்கு கிரவுண்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவியம் வரைகிறதுக்கு சுவர் வேணும், சித்திரம் வரைய சுவர் வேணும், படிக்கிறதுக்கு புக்கு வேணும், விளையாடுறதுக்கு கிரவுண்டு வேணும். எல்லா திமுக காரனுக்கு ஐயா பெரியாருடைய சிந்தனை வேணும். இது இரண்டும் கலந்ததான் இந்த நூல் என்று கருதுகிறேன். அந்த முகப்புரையை கொஞ்சம் லேசாக படித்து பார்த்தேன், தங்கச்சி வாசியை கொடுத்துச்சு, இதை படித்து பார்த்தேன். இதை அனைத்து கலந்து பெரியாருடைய சீடனாக கலைஞர் வாழ்ந்ததும், கலைஞரை நல்ல தலைவனாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டதும் இந்த புத்தகத்தில் அனைத்து காலகட்டத்தினுடைய நிகழ்வுகளும் இருப்பதாக கருதுகிறேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுடனும் என்னுடைய உடன்பிறப்புகளான மண்டல தலைவர்களுடனும் அப்பா வரதராஜன் அவர்களுடனும் பைந்தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் நண்பர் அதிவீரபாண்டியன் அவர்களுடனும் அண்ணன் வீரராகவன் அவர்களுடனும் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் திரு செலியன் அவர்களுக்கு எனது பெரியப்பா வரதராசன் அவர்கள் சார்பாகவும் மதுரை மாநகராட்சியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்வில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலாசிரியர் அவர்கள் இங்கே ஒரு ஏற்புரை நிகழ்த்துவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பித்து தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி இந்திராணி பொன் வசந்த் அவர்களையும் மண்டல தலைவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நான் அன்போடு கூட வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியார் நெறியாளர் வரதராசனார் அவர்களுக்கும் தலைவர் பைந்தமிழ் இலக்கிய பேரவை அதிவீரபாண்டியன் அவர்களுக்கும் ஊமச்சி குலத்தைச் சேர்ந்த நரேந்திரகுமார் அவர்களுக்கும் இங்கே வருகை தருவதாக சொல்லி, உடல் அங்கே இருந்தாலும் எண்ணமும் உள்ளமும் நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் தளபதி எம்எல்ஏ அவர்களுக்கும் கிழக்கு மண்டல தலைவர் திருமதி வாசுகி சசிகுமார் அவர்களுக்கும் வடக்கு மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி அவர்களுக்கும் மைய மண்டல தலைவர் திருமதி பாண்டிச்செல்வி அம்மையார் அவர்களுக்கும் தெற்கு மண்டல தலைவர் முருகேஷ் சர்மா அவர்களுக்கும் மேற்கு மண்டல தலைவர் சுவிதா விமல் அவர்களுக்கும் ஒன்றிய குழு தலைவர் மேற்கு ஒன்றியம் பா வீரராகவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1965களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அதன் நிமித்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியேற்றுகிற பொழுது என்னுடைய மார்பிலே ஒரு கத்தி குத்து ஒன்று நான் வாங்கினேன். இந்த கத்தி குத்தை எப்படியாயிலும் நான் வாழ்நாளெல்லாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய SSLC புத்தகத்திலே அங்க அடையாளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது இதைத்தான் நான் கொடுத்தேன். மார்பிலே இருக்கின்ற அந்த தழும்பு, அந்த வீர தழும்பை நான் கொடுத்தேன். அப்பொழுது பள்ளியில் இருந்த எழுத்தாளர் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மறுத்தார்.
அவரிடத்திலே சண்டையிட்டு எப்படியும் இதைத்தான் என்னுடைய அங்கடையாளத்தில் வைக்க வேண்டும் என்று நான் போராடி என்னுடைய அங்கடையாளத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். அதையடுத்து ஏற்கனவே வரதராசனார் ஐயா சொன்னது போல என்னுடைய பள்ளி படிப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் நிமித்தமாக சிலருடைய சதி திட்டத்தால் என்னை 9ஆம் வகுப்பிலே என்னை மட்டும் முழு பள்ளிக்கூடத்திலும் என்னை மட்டும் தேர்ச்சி பெற விடாமல் தடுத்தார்கள். ஆகவே சில ஆண்டுகள் நான் பள்ளி படிப்பை விட்டுவிட வேண்டியது இருந்தது. சென்னைக்கு சென்றேன். 2 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் என்னுடைய பள்ளிக்கு நான் மாணவனாக வந்தேன். அப்பொழுதுதான் 67, 71 தேர்தல். அந்த தேர்தலிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பேச்சாளனாக, மாவட்ட மாணவர் தலைவனாக மிகவும் சிறப்பாக பணி செய்தேன். கலைஞர் மீண்டும் ஒரு முறை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு என்னால் இயன்ற உதவிகளை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன். அப்படி கலைஞருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அண்ணா எக்கனாமிக்ஸ் படித்தார் என்பதனால் நானும் பொருளாதாரம் படித்தேன். கலைஞர் மீது இருந்த அன்பினால், கலைஞர் தமிழ் மீது வைத்திருந்த பாசத்தினால் கூடுதலாக நான் தமிழ் MA படித்தேன். ஆகவே எனக்கு தமிழ் ஆசிரியராகத்தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவேதான் இப்பொழுது நான் கலைஞருக்கு எப்படியாயிலும் ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற ஆசையில் கலைஞர் மதுரை சிற்பி என்ற இந்த நூலை நான் வடித்திருக்கின்றேன். இந்த நூலினுடைய தலைப்பிலே அட்டைப்படத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், 10 தலை கலைஞரை பார்ப்பீர்கள். 10 தலை ராவணன் தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். 10 தலை கலைஞரை நீங்கள் இதிலே பார்க்கிறீர்கள். கலைஞரை எல்லாரும் முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லுவார்கள். நான் அவரை ஐந்தமிழ் அறிஞர் என்று சொல்லுவேன். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்கின்ற 5இன் தலைவர் அவர். ஏதோ இயலிசை நாடகத்துக்கு என்று சொல்லி முத்தமிழோடு கூட அவரை முடித்துவிட முடியாது. அவர் ஐந்தமிழுக்கும் கலைஞர். ஆகவே ஐந்தமிழ் கலைஞர் இங்கே 10 தலையோடு கூட இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அண்ணாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், 10 தலை 10 சிலை வைத்தோம், அதிலே அண்ணன் தமிழ் மீது கொண்ட பற்றுதலை உலகறிய அண்ணனுக்கு ஒரு சிலை வைத்தோம் என்று சொல்லுவார். இந்த 10 தலையும் கலைஞருடைய பூரணத்துவத்தை காட்டுகின்றது. அவர் தொட்ட இடமெல்லாம் எல்லாமே சிறப்பு என்பதை சொல்லி நாம் இதை பார்க்கின்றோம். ஆகவே கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் நான் கலைஞருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எங்கள் ஊரிலே என்னை ஒரு பேச்சாளனாக, என்னை ஒரு நாடக ஆசிரியனாக, என்னை ஒரு மன்ற தலைவனாக எல்லாவற்றையும் உருவாக்கினது கலைஞர் மீது நான் வைத்திருந்த அன்பினால் தான். ஆகவேதான் நான் ஒரு தமிழாசிரியராகவும் ஆனேன். கலைஞர் பேசுவது போல மேடையிலே பேசுவதும், கரகரப்பான குரலில் பேசுவதும், மக்கள் மத்தியிலே கைத்தட்டுதலை வாங்குவதும் அன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், மிக ஆனந்தமான ஒன்றாக இருந்தது. கலைஞர் மதுரை சிற்பி. ஏன் கலைஞர் மதுரைக்கு மட்டும்தான் சிற்பியா என்று கேட்டால் இல்லை, தமிழ்நாடு முழுவதற்கும் அவர்தான் சிற்பி. தமிழ்நாட்டையே வடித்து கொடுத்தவர் அவர்தான். ஆனால் மதுரை சிற்பி என்று ஏன் எழுதியிருக்கிறேன் என்று கேட்டால், நான் மதுரை மாவட்டத்திலே வாழ்கின்ற காரணத்தால், நான் மதுரைக்கு வாக்குப்பட்ட வந்த காரணத்தால் மதுரை கலைஞர் சிற்பி என்று எழுதியிருக்கின்றேன். இதை போல ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் மாவட்டத்தினுடைய சிற்பியாக கலைஞரை பார்க்க வேண்டும். கலைஞரை பார்க்கின்ற பொழுதுதான் மொத்த இந்தியாவும் மொத்த தமிழகத்தினுடைய சிற்பியாக அவர் காணப்படுவார். ஆகவே கலைஞர் மதுரை சிற்பி என்பது, நான் மதுரை சார்ந்து இருப்பதால் அவரை மதுரை சார்ந்த சிற்பி என்று சொல்லுகின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்காரர்களும் இவர் எங்களுடைய மாவட்டத்தின் சிற்பி, எங்களுடைய மாவட்டத்தின் சிற்பி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே கலைஞரும் நானும் என்கின்ற தலைப்பிலே உள்ளே புத்தகத்திலே சில கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றேன். அதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதன் மூலம் கலைஞருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பும், கலைஞர் என் மீது அவர் மீது நான் வைத்திருந்த பாசமும் பற்றையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கலைஞர் இந்த தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாக விளங்குகின்ற மதுரைக்கு, பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரைக்கு, உலகின் மிக தொன்மையான நகரங்களில் ஒன்றாக விளங்குகின்ற மதுரைக்கு காலமெல்லாம் பல பணிகள் செய்தார். ஒரு சிற்பி வடிக்கின்ற சிலை, அந்த சிலையை பார்க்கின்ற பொழுது அவரை வடித்த சிற்பி மறந்து விடுவோம். ஆனால் அதை தொட்டு பார்க்கின்ற பொழுதுதான் அது தெரியும். நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயிலிலும் கூட இருக்கக்கூடிய அந்த இசை தூண்களை தூர இருந்து பார்த்தீர்களானால் தெரியாது, அதை தொட்டு பார்த்தால், அதை தட்டி பார்த்தால் அப்போதுதான் அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். ஆகவே கலைஞர்
மதுரை மாநகரத்துக்கு அவர் செய்த தொண்டு, இந்த மதுரைக்கு அவர் செய்த காரியத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளாவிட்டாலும், கேட்டு தெரிந்து கொள்ளாவிட்டாலும், இங்கே வீசுகின்ற காற்று கலைஞர் என்றுதான் வீசுகின்றது. இங்கே இருக்கின்ற பாலங்கள் கலைஞர் என்றுதான் சொல்லுகின்றது. இங்கே இருக்கக்கூடிய சாலைகள், இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி, இங்கே இருக்கின்ற அத்தனையும் கலைஞர் என்று தான் சொல்லுகின்றது. கலைஞர் என்ற பெயரை சொல்லாமல், கலைஞர் என்கின்ற அந்த உன்னதமான மனிதருடைய பெயரை உச்சரிக்காமல் மதுரை மாநகரனுடைய ஒரு வரலாற்றை கூட நம்மால் முடிவு செய்ய முடியாது. இன்றைக்கு கலைஞர் அவர்கள் மதுரை மாநகராட்சியை தொடங்கி வைக்கின்ற பொழுது அந்த விழாவிலே சொன்னார், ரோட்டரி கிளப், அந்த கிளப்பில் இருந்து 100 பவுன் அந்த தாலி, அந்த செயினை கொடுத்தார்கள். அதைத்தான் நான் முதல் மேயராக மதுரை முத்துவுக்கு இப்பொழுது நான் சூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பாரம்பரியமாக மேயர்கள் அணிகின்ற அந்த அணிகின்ற அந்த பொன்னான ஆபரணம் கலைஞர் கொடுத்தது, அது கலைஞர் கொடுத்தது. ஆகவே மதுரை என்று சொல்லுகிற பொழுது கலைஞர் என்கின்ற அந்த மாமனிதரை எழுதாமல், தொடாமல், பேசாமல், இந்த தென்னாட்டின் சிங்கத்தை பற்றி சொல்லாமல், இந்த தென்னாட்டினுடைய, இந்திய தேசத்தினுடைய மிகச்சிறந்த தலைவனை பற்றி பேசாமல், மதுரை மாநகரினுடைய சிறப்பான எதுவும் முற்று பெறாது என்று சொல்லிக் கொள்கின்றேன். கடைசியாக வரதராசன் சாருக்கு, ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்தாக வேண்டும். விழா முழுவதையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இதுவரை என்னிடத்தில் ஒரு பைசா கூட கேட்கவில்லை. விழா சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் மனதில் வைத்திருந்தார்கள். எப்பொழுதாவது நான் ஐயா என்ன ஐயா எப்படியா இருக்குது, கவலையே படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லாவற்றையும் பார்த்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற, நடத்தி காட்டுகின்ற வரதராசன் ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நம்ம தமிழாசிரியர் சொன்னார், இதுக்கெல்லாம் பெரியார் தான் காரணம். எப்படின்னா, இலக்கியத்தில் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பெரியார் ஐயா சொல்றாரு, அப்படி அல்ல, உலகம் பிரச்சாரத்துக்கு அடிமையினார். அந்த பிரச்சார புத்தியினால தான் இவ்வளோ வேலை செய்கிறோம். அதனால் இதுவும் பெரியார் வழிதான் என்று சொல்லி, அதுபோல் கலைஞருடைய அந்த ஆழமான ஒரு பதிவு இருக்கு பாருங்க. முதலாம் ராஜராஜன் தேவார மூவருடன் சென்று தில்லையில் பூட்டியிருந்த தேவார ஏடுகளை மீட்டு நம்பியாண்டார் நம்பியை கொண்டு தொகுத்தார். அப்படி தொகுத்த பொழுது அந்த ஒரு ஆதி திராவிட பெண் தேவாரத்திற்கு பண்ணமைத்தார். அந்த பொண்ணு பேர் என்னன்னா இசை ஞானி. இளையராஜாவுக்கு இசை ஞானின்னு அவர் தான் பட்டம் கொடுத்தாரு. எப்படி தொகுத்திருக்காரு பாருங்க கலைஞர். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வரலாற்று பெருமைக்குரியவர். இங்கே நமது தோழர் சிறைச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆடை அணிவித்து பெருமைப்படுகிறோம். அண்ணே மாறி அண்ணங்க வாங்க. நிறைவாக நமது மாநகராட்சியினுடைய முதன்மையர் அம்மா அவர்கள் இங்கே நிறைவுரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பல்துறை வித்தகர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களின் மதுரைக்கு செய்த 100 சாதனைகளை தொகுத்து கலைஞர் மதுரை சிற்பி எனும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய மண்டல தலைவர்கள் சகோதரி வாசகி சசிகுமார் அவர்களுக்கும், பாண்டிச்செல்வி அம்மா அவர்களுக்கும், சகோதரர் முகேஷ் சர்மா அவர்களுக்கும், சகோதரி சுவிதா விமல் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்விற்கு என்னை அழைத்த ஐயா வரதராஜன் அவர்களுக்கும், புத்தகத்தின் எழுத்தாளர் அவர்களுக்கும், எங்கள் பகுதியின் வட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள், இந்த புத்தகத்தை எழுதிய ஐயா செலியன் என்ற தேவராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலாசிரியர் குறித்து நான் படித்த பொழுது அவர் ஒரு பன்முகத்தன்மையாளர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவர் விளையாட்டுத்துறை, இலக்கியத்துறை, மாணவர் பருவம் முதல் அரசியல் வாழ்வு, மாணவர் தலைவர், NCC, NSS உறுப்பினர், பத்திரிகை துறை, வானொலி, பல்வேறு கருத்தரங்கங்கள்,
சுமார் 25 நூல்களுக்கும் மேல் எழுதிய ஒரு நூலாசிரியர், ஆவணப்படங்கள் தயாரிப்பாளர், யூடியூப்பில் கணக்கு வைத்துள்ளவர், சொந்தமாக அறக்கட்டளை வைத்துள்ளார். மதுரையின் தொன்மை குறித்து ஆவணப்படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார் என பன்முகை தன்மை கொண்ட இவர் முத்தமிழறிஞர், பல்துறை வித்தகர் ஐயா கலைஞர் குறித்த நூல் எழுதுவது சால பொருத்தமாகவே உள்ளது. இந்த நிகழ்வில் நாங்களும் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள எங்களது வட்டச் செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்களுக்கும், அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும், கரு ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும், மணிகண்டன் அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பணிகளுக்கிடையே புத்தகத்தை வாசித்து பார்த்ததில் நான் ஒன்றை இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எவர் ஒருவருக்கு தன் வரலாறு தெரிகிறதோ, எவர் ஒருவர் தன்னில் முன்னவர் குறித்து வரலாற்றினை அறிந்தும் புரிந்தும் வைக்கின்றாரோ, எவர் ஒருவர் நிகழ்வுகள் குறித்த புள்ளி விவரங்கள் தெரிந்து வைத்துள்ளார்களோ, இவர்களால் மட்டுமே எதிர்காலத்தின் வரலாற்றை உருவாக்கவும் தரவுகளை ஏற்படுத்தவும் இயலும். அந்த வகையில் மதுரை மக்களிடையே, ஏன் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மத்தியில் அனைவர் இல்லங்களிலும் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த புத்தகம் இதுவாகும். தலைவர் கலைஞரின் மதுரை குறித்த கவிதையை மதுரை கவிதையாக வெளியிட்டது முதல் மதுரையை மாநகராட்சியாக்கியது, ஐயா கலைஞருக்கே உரித்தான ரயிலடி வரவேற்பு, விமான நிலைய வரவேற்பு, மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு, மதுரையில் நடைபெற்ற மாநாடு, கலைஞரின் தமிழர் படை, கழக கொடியேற்று நிகழ்வு, மாநகராட்சி பொன்விழா, பாலங்கள் திறப்பு, கலைஞர் நடத்திய வெற்றி விழா, ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், பெருந்தகை அண்ணாவுடன் மதுரையில் தலைவர், கலைஞர் நடத்திய டெசோ மாநாடு, தெய்வீக திருமகனார் தேவருக்கு சிலை அமைப்பதில் தலைமை, சமத்துவபுரம், திருப்பரங்குன்றம் மாநாடு, நீதி வேண்டி திருச்செந்தூர் நோக்கி நெடிய பயணம், இது போன்ற எண்ணற்ற தரவுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இது ஒரு தொகுப்பு நூல் என்பதை விட ஆராய்ச்சி நூல் என்றே குறிப்பிடலாம். இப்புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் நூலாசிரியரின் உழைப்பு நன்கு தெரிகிறது. ஆதலால் இப்புத்தகம் நம் எண்ணங்களில் மிளறுகிறது. அனைவரும் படிப்போம், நூலாசிரியரை பாராட்டிடுவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி. ஊமச்சிவரத்தை சார்ந்த நரேந்திரகுமார் அவர்கள் நன்றி கூறுவார். இவ்விழாவில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய மதுரை மேயர் அவர்களுக்கும், கலந்து கொண்ட அத்துணை மண்டல தலைவர் அவர்களுக்கும், ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும், ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்திருக்கிறவங்க 400 ரூபாயை கொடுத்து இங்கே மேடையில் புத்தகம் வாங்கிக்கலாம், இல்லை அங்கே 400 ரூபாயை கொடுத்துட்டு புத்தகத்தை மேடையில் வந்து வாங்கிக்கலாம். வாங்க.